அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை பயணமா வேலூர் டு அம்மாபாளையம் ஒண்டுபுரம் கண்ணமாமம் பக்கத்துல இருக்கிற உத்தமராய பெருமாளை பார்க்க கிளம்பிட்டோம். ஆமாங்க, ஓலா X1X4 கிலோவாட் ஜென் 3 மாடல்ல நாம இன்னைக்கு போறதுக்கு தயாராயிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் டிராவல். அப்படியே இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா நம்ம எதனா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும். அதனால இன்னைக்கு பூமிக்கு வாய் கொடுத்த பெருமாளான உத்தமராயபுரம் கண்ணமலம் பக்கத்துல இருக்கிற பெருமாளை பார்க்கத்தான் போயிட்டோம். அதுக்கு வண்டி எல்லாம் தயார் பண்ணியாச்சு, சார்ஜிங்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும். வாங்க வீடியோவில் போயிட்டு மீதி டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஓலா X1X ரேஞ்ச் டெஸ்டும் இது கூடவே பார்க்கலாம். 99% ஈகோ மோட்ல 171 கிலோமீட்டரும் 176 கிலோமீட்டர் மை மோட்லயும் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு மை மோட், அதாவது கஸ்டமைசிங் பண்ண மோட்ல தான் போக போறோம். இதனுடைய மோட்டர் பவர் வந்து 30% வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடை செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ டோட்டல் பண்ணாலும் அது மேலே தாண்டி போகாது. பவர் வந்து 30% வச்சா எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஓலாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கஸ்டமைசிங் வந்து இதுதான். மோட்டர் எவ்வளோ ஃபார் போகணும் என்ன ஏதுன்ற டீட்டெயில் வந்து நம்மளே கஸ்டமைசிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் 000 இருக்கு. 99% வண்டியை எடுத்தாச்சு. இன்னைக்கு என் பையன் வரல, ஸோ அதனால நம்ம சிங்கிளாக தான் போக போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:15 நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. உத்தமராய பெருமாள் கண்ணமங்கலம் பக்கத்துல ஒண்ணுபுரமும் பக்கத்துல இருக்கிற ஐயம்பாளையத்துல இருக்கிற ஒரு சின்ன மலை மேல பெருமாள் இருக்காரு. ஸோ அவரைதான் நம்ம பார்க்கறதுக்கு போக போறோம். கிட்டத்தட்ட 10-20 போயிடலாம் அப்படின்ட்டு மேப் காட்டியிருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபுல் ஸ்பீடான எவ்வளவு முறுக்குனாலும் 50 மேல போவதெல்லாம், அதனால ஃபுல்லா டோட்டல் பண்ணின்னு ஜாலியா நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, வாங்க போலாமா? பயணத்திலும் போது மீதியா சொல்றேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வண்டி 3000 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ 3000 கிலோமீட்டருக்கான ரிவ்யூ போடுறதுக்கு தயாராகிக்கிறேன். ஸோ ஷார்ட்டா அந்த வீடியோ வந்துடும். நம்ம அழகா வண்டி எடுத்துக்கின்னு நம்ம கிளம்பியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேகமூட்டம் பயங்கரமா இருக்குதுல்ல. மழை கண்டிப்பா வரதுக்கு முன்னாடி மழைல மாட்டிக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அடுக்கம்பாறை ஹைவேஸில் தான் இருக்கோம். எப்படி போக போகிறோம் அப்படின்னா வேலூர், பகாயம், அடுக்கம்பாறை, கன்னியம்பாடி, கண்ணமங்கலம், அப்புறம் ஒன்றுபுரம் பக்கத்தில் இருக்கிற ஐயம்பாளையம். மேகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலைக்கு மேலே கரு மேகம் சூழ்நிலை இருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. செம்மையான ஒரு வெயில் இல்லாத ஒரு ட்ரிப்புக்கு நம்ம தயாராகிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ, நம்ம சிங்கிளாகிறதுனால எவ்வளோன்னு வச்சுக்கலாம்ல. ஸோ ஃபுல் ஸ்பீடில் ஜாலியாக வண்டி போயின்னு இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அடுக்கும்பாறை தாண்டவன்னு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு நாராயண ஸ்ரீபுரம் வந்துடும். அதையும் கிராஸ் பண்ணி உள்ள போசலும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த மலை மேலே ஏறி இறங்கினாதான் கண்ணமங்கலம். கண்ணமங்கலம், படைவீடு, சிங்கிரி கோயில் இதெல்லாமே அமைதி எல்லாமே கண்ணமங்கலம் தான். இந்த மலை மேலே ஏறி இறங்கின பிறகு தான் நம்ம போவோம். மலை மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் லைன் போட்டிருக்காங்களா, கிராஸ் பண்ணாமல் கரெக்டாக இதுக்குள்ளே தான் போகணும். ஓகே, ஸோ நிதானமாக மலை மேலே ஏறி இறங்கியாச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த பஸ் பாருங்களா எவ்வளோ வேகமாக வந்து திரும்புது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஓலா சிங்கிளாக போனால் மைலேஜ் நிறைய தான் கொடுக்கும். என்னுடைய எக்ஸ்பெக்ட் படி 1.8 இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சார்ஜிங் நல்லா ஏறுது. இன்னும் 5.3 5.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜிங்க்கு. நம்ம அவ்வளோ ஃபுல் சார்ஜிங்க்கு வரைக்கும் இறங்குறது கிடையாதுல்ல. ஒரு 20 அபோவில் இருக்கும். 95-100. ஸோ எப்போனா ஒரு தான் 100 ஆகும் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா தான். ஓகே, அதே மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணல. அதுக்கு பதில் நம்ம சல்லுன்னு அதில் இல்லாமல் இறங்குறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் டோட்டல் மேஜிக் டெஸ்ட் மூலிமா நம்ம பிரேக்கிங் அப்ளை பண்ணாமல் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்
ரிவர்சிங் பிரேக்கை வச்சு நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா நம்ம அதுவும் அந்த குன்று மேலதான் பெருமாள் இருக்காரு, அந்த குன்றுக்கு தான் நம்ம போக போறோம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் லைன்ல வந்துட்டோம். இப்போ திருவண்ணாமலை விட்டுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் கட் பண்ணி பெருமாளை பார்க்கறதுக்கு போக போறோம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து பொண்ணுபுரமா இருக்கும். இப்போ ஐயம்பாளையமா உள்ள வந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அங்கங்கே தான் பல்லாம் குண்டு குழிமா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூட்லேயே தான் போயின்னு வரும். எப்போ நான் 6 வாட்டி தான் இந்த மாதிரி குண்டு குழிமா பள்ளம் வரும். ஓகே, அப்படியே போயிட்டு திரும்ப லெஃப்ட் கட்டிங் போர்டு போட்டிருப்பாங்க, உத்தமராய பெருமாள் இதுன்ட்டு. இப்படி கட் பண்ணி லெஃப்ட் ஐஎஸ் உள்ள வந்து நம்ம நேஷனல் லெஃப்ட் கட்டிங் பண்ண போகிறோம். மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் கட்டிங் வந்தால் நம்ம பெருமாள் பார்க்கறதுக்கு போயிடலாம். உள்ள சின்ன மலை மேலே தான் இருக்காரு. ஓகே, ஸோ இனி சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு ½ அதிகபட்சமாக மினிமம் ½ ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக சாமியை பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இதை பாருங்க, அந்த மலை உச்சியில தாங்கிறாரு. வண்டி இதுலயே இந்த மோடிங் ஸ்பீட்லயே ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் சொல்ல எவ்வளோ ஸ்பீட்ல ஏறுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டினா தெரியும். இந்த மலை சுற்றி வர சொல்ல ரைட் சைடில் போர்டு போட்டிருப்பாங்க, உத்தமராய பெருமாளுக்கு போகக்கூடிய வழின்ட்டு. அந்த ரோடு வந்து சிமெண்ட் சாலையை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கிரிட்டிக்கலாக மூலமாக தான் போய் ஆகணும். ஓகே, அவ்வளோ பெரிய இது 2 வண்டியெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதோட தான் நம்ம போக போகிறோம். ரோடு வந்து சிமெண்ட் ரோட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா நம்ம பெருமாள் பார்க்கறதுக்கு மேலே ஏறதுக்கு தயார். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு வந்து சிங்கிளாக தான் இருக்கும். 2 காரெல்லாம் அப் அண்ட் டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நிதானமாக தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ வந்த மோட்லேயே வண்டி ஏறுதான்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 20% இறங்கிச்சுங்க ஸ்பீடு 50லேருந்து. அப்போ எவ்வளோ இதுல ஏறுதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஒரு செங்குத்தான மேடு தான். அப்படியே எடுக்க 20லே தான் ஏறி நிற்குது. ஆல்மோஸ்ட் இதுலேயே ஏறிச்சு. என்ன 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஏறும். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் போக போக மோடு அதிகம், அதில் எவ்வளோ ஏறுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நார்மல் மோடுக்கு மாற்ற வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அப்படின்றத கிட்ட போன பிறகு தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினிங் திரும்பணும்னா பார்க்கிங் வண்டி, இங்கே கார் பார்க்கிங்லாம் மேலே இருக்க ஓரளவுக்கு நிறைய வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், 20 கிலோமீட்டர்லேயே நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா நம்ம 2 வீலர் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. கோவில்கிட்டே நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோமா? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் அங்கே தான் இருக்கு. நம்ம இங்கே கீழே பார்க்கிங் பண்ணிடலாம். 10:23க்கு மேலே வந்தாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 34.5 கிலோமீட்டருக்கு வந்துக்கிறோம். ஓகே, எவ்வளோ ஓட்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% யூஸ் பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர் வந்து 34 பார்த்தோன்னா 1.7 அப்படின்னு பார்த்தா ஒரு 150 கிலோமீட்டர் நம்மளுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்கு. செம்மையான ஒரு ரேஞ்சில் சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேர்த்தி கடைன்னா மாவு செட்டி விளக்கெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. கோயிலினுடைய இதுக்கு வேண்டுதலும் பெருமாளுக்காக பசங்களுக்காக நிறைய பேர் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. தேன் வாங்கி எடுத்துன்னு போயிருப்பாங்க. பேச்சு வராதவங்களுக்கெல்லாம் பாப்பாங்களுக்கு தேன் கொடுத்தா பேச்சு வரும் அப்படின்றதுக்காக இந்த பெருமாளினுடைய தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ an hour 40 minutes ஆயிடுச்சு. ஸோ சனிக்கிழமை வந்தால் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஆகதான் செய்யும். ஓகே, இதுதான் உற்சவர் பெருமாள். ஸோ சாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 3/4 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னா நம்ம கிளம்ப வேண்டிய வேலை தான். போய் வீட்டில் போய் மதியம் சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே, ஸோ திரும்பவும் அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஓகே, இந்த ரேஞ்ச் எப்படி இருந்தது? 150. என்னுடைய எக்ஸ்பெக்ட் படி சிங்கிளாக போனால் 160 கிலோமீட்டரு
கண்டிப்பாக ரேஞ்சு தாராளமாக கொடுக்கும் இந்த வண்டி. ஓகே, சிங்கிள் சார்ஜில் ஜாலியாக ஒரு 70 கிலோமீட்டருக்கு போய் வந்தாச்சு. அப் அண்ட் டவுனே 70 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டேரி மலை பாக நெருங்கிட்டோம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஓடி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். திரும்பி அரசில் கூட அதே 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே வாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோமா? ஆமாம், பண்ணிட்டோம். அடுத்து வேற எங்கே போகலான்றத கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். இப்போவும் 34.8 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம எவ்வளோ ஓடி இருக்குன்றத ரேஞ்ச் டெஸ்ட்டு நம்ம பண்ணலாம். டோட்டலாக 38% யூஸ் பண்ணியிருக்கோம். 70 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 1.8 1% கொடுத்துருக்கு. அப்படின்னு பார்த்தா 160 கிலோமீட்டரு நம்மளுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்குது. செம்மையான ஒரு ரேஞ்ச் இல்லை. நான் தான் சொன்னேங்கள, கண்டிப்பாக சிங்கிளாக போக சொல்ல கண்டிப்பாக 50 கிலோமீட்டருக்கு 170 கிலோமீட்டர் கண்டிப்பாக ரேஞ்ச் ஓடிக்கும் அப்படின்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணின்னு பாருங்க. பாய். கோவிந்தா கோவிந்தா. ஸோ இந்த ட்ரிப்பும் முடிஞ்சாச்சு. பாய்.